இப்ப கிளியரா? இப்ப okay. சரி இப்ப சரி. ஓ சரி. இப்ப சரியா? ஓகே சரிம்மா, நான் shift ஓகே பண்றேன். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? சரி, ஓகே. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் பணிவுகள். ஓகே, உங்களுக்கு தெரியும், உங்களுடைய பேப்பர் அப்படின்னும் போது பார்ட் 1 பேப்பர் ஒன்று வரும், பார்ட் 2 பேப்பர் ஒன்று வரும், தென் அதே போல பார்ட் 3 பேப்பர் ஒன்று வரும் இல்லையா? இந்த பார்ட் 3 பேப்பர் எதை மையப்படுத்தி வரும்னா, இந்த இலக்கிய தொகுப்பு அப்படின்ற புத்தகம் இருக்கு இல்லையா? அதாவது கிரேட் 10ம் 11ம் கலந்த பாடங்கள், அதாவது இலக்கியம் சார்ந்த பாடங்கள். இதுக்குள்ள இருக்கும் இலக்கியம் இருக்கும், தென் அதே போல உரைநடை பகுதி இருக்கும். அந்த உரைநடை பகுதிக்குள்ள வருகின்ற மிக முக்கியமான ஒரு பகுதி தான் அந்த கட்டுரை அப்படின்றது. அப்ப கட்டுரை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அருமையான கட்டுரைகள் கொடுத்திருக்காங்க. எது நல்ல சினிமா அப்படின்ற ஒரு கட்டுரை கொடுத்திருக்காங்க, தென் அதே போல லட்சியமும் சமநோக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான கட்டுரை கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த தடவை எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற கட்டுரைகள்ல மிக முக்கியமான 2 கட்டுரை தான். ஒன்னு லட்சியமும் சமநோக்கும், அதே போல எது நல்ல சினிமா அப்படின்ற கட்டுரை. லட்சியமும் சமநோக்கும் அக்யூரேட் பண்ணலாம், பட் இருந்தாலும் கூட அந்த பக்கம் எது நல்ல சினிமா அப்படின்றதும் வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கதால இந்த 2 கட்டுரைகளையும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க அப்படின்ற அடிப்படையில இப்ப இன்னைக்கு படிக்க போற பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லட்சியமும் சமநோக்கும் அப்படின்ற இந்த கட்டுரை. இப்ப இதுல இந்த கட்டுரை யார் எழுதுனானா, பெரிய தம்பி பிள்ளை அப்படின்ற ஒருத்தர் எழுதுறாரு. ஓகே, இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த லட்சியமும் சமநோக்கும் அப்படின்ற கட்டுரையினூடாக நான் அப்படியே உங்களுக்கு கிளியரா ஒரு நார்மலா ஒரு மெயின் பிக்சர் ஒன்று கொடுக்குறேன். லட்சியமும் சமநோக்கும் அப்படின்ற கட்டுரையினூடாக அவர் சொல்றாரு என்னன்னா, லட்சியம் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதே போல சமநோக்கு அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. லட்சியமும் சமநோக்கும் எப்படி ஒண்ணுக்கொண்ணு இணைந்தது அப்படின்ற விஷயம் சொல்றாரு. லட்சியத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்றாங்க, லட்சியத்தினுடைய சிறப்பை சொல்றாங்க, லட்சியத்தினுடைய மேன்மைகளை சொல்றாங்க, லட்சியம் உடையவர்களினுடைய சிறப்பு சொல்றாங்க, லட்சியம் சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு என்ன மாதிரியான தாக்கம் செலுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. தென் அதே போல லட்சியத்தினுடைய மேன்மைகள் சொல்லப்படுது. அதே போல லட்சியங்கள்ல இருந்து மனிதர்கள் விலகி போகின்ற போது அவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் என்ன, அவர்கள் சந்திக்கின்ற குறைபாடுகள் என்ன, அவர்கள் சந்திக்கின்ற எதிர்ப்புகள் என்ன அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே சொல்றாரு. அதெல்லாம் தாண்டி லட்சியம் இல்லைன்னா ஒருத்தருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு நிலை குலைந்து போகும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஓகே, கிளியர் இல்லையா? இப்ப கிளியரா? கிளியரா தான் சார் ஓகே, இப்ப இருக்கு. கிளியரா? ஓகே ஓகே ஓகே, கிளியர் இல்ல அப்படின்ற ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு. சரி, ஓகே, எல்லாரும் கிளியர் இல்லைன்னா கொஞ்சம் சொல்லணும். ஓகே, சரி. ஓகே, அப்ப அதோட சேர்த்து இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சொல்லாங்க. லட்சியத்தை கடைபிடித்தவர்கள் வாழ்க்கையில எப்படியெல்லாம் சாதிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இலக்கியங்களின் வழியில காட்டுறாங்க. அதே போல லட்சியம் இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா? லட்சியம் இல்லாதவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான எதிர்வினைகளை சந்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஓகே, அப்ப அந்த அடிப்படையில லட்சியமும் சமநோக்கும் அப்படின்ற அந்த கட்டுரையில என்னென்ன விஷயங்கள், அது எப்படி எப்படி இந்த பெரிய தம்பி பிள்ளை அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டுரை ஆசிரியர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, பாருங்க. உலகம் இனிதி நடைபெறுவதற்கும் மக்கள் உயர்நலமுற்று லட்சியங்கள் கருவியாகின்றன அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது இந்த உலகம் இனிது நடைபெறதுக்கும், ஓகே, மக்கள் எல்லாமே உயர்ந்த நன்னிலை அடைகிறதுக்கும் இந்த லட்சியங்கள் தான் பிரதான கருவி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது லட்சியம் அப்படின்றது உங்க வாழ்க்கையில இல்ல அப்படின்னு சொல்லி வைங்களேன், என்ன நடக்கும் அப்படின்னா, உங்க வாழ்க்கை வந்து ஒரு ஒழுங்கான ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்காது, ஒரு ஒழுங்கான ஒழுங்கமைப்புக்குள்ள இருக்காது. இப்போ உதாரணமா, நீங்க வந்து கொழும்புக்கு போகணும் அப்படின்றது உங்களுடைய லட்சியமா இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? கொழும்பு நோக்கி போவீங்க இல்லையா? ஓகே, உங்களுடைய பிரதேசத்துல இருந்து நீங்க கொழும்புக்கு போகணும் அப்படின்னா, ஓகே, இந்த பஸ்ல போகணும், இத்தனை மணிக்கு போகணும், என்னென்ன வேலைகள் செய்யணும், இங்க எங்க நிப்பாட்டணும், இந்தந்த இடத்துல நம்ம இப்படி இப்படி இருக்கணும், இப்படி இப்படி பிரச்சனைகள் வந்து அதை எப்படி எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்றத நம்ம கவனமா இருக்கணும். தென் அதே போல கடைசியா என்ன செய்வீங்க? கொழும்புக்கு போய் சேருவீங்க, உங்களுடைய லட்சியத்துல பூரணப்படுத்துவீங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க எங்க போறீங்கன்னே தெரியாம ஒரு பஸ்ல ஏறினீங்கன்னா என்ன நடக்கும்? ஓகே, எங்கெங்கயோ போய் கொண்டு போய் விடும் இல்லையா? அலக்களிக்கப்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? பல பிரச்சனைகளுக்கு உட்படுகின்ற நேரங்கள் இருக்கு இல்லையா? பல எதிர்பார்க்காத நேரத்துல திருப்பு முனைகள் வர்றதுக்குரிய காரணங்கள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை, அந்த மாதிரி சம்பவங்களை நம்ம சந்திக்கிற நேரங்கள் இருக்கு இல்லையா? அப்ப இந்த சந்தர்ப்பத்துல லட்சியம் இல்ல அப்படின்னா என்ன நடக்கும்னா, வாழ்க்கை வந்து அப்படியே எங்கெங்கயோ போய்கிட்டு இருக்கும். அதுல ஒரு ஒழுங்கான ஒரு ஃபார்மட்குள்ள இருக்காது. என்ன செய்யறோம், ஏது செய்யறோம், எதுக்கு வாழ்றோம், நம்மளுடைய லைஃபோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே விளங்காது. அப்ப அதான் இங்க சொல்றாங்க, உலகம் இனிது நடைபெறுவதற்கும் மக்கள் உயர்நலமுற்று வாழ்வதற்கும் லட்சியங்கள் அப்படின்றதுதான் பிரதான கருவி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதே போல அடுத்த முக்கியமான விஷயம் பாருங்க. லட்சியம் பழமையும் புதுமையும் பெற்று நிலை பெயரடைந்து திகழ்கின்றது. லட்சியத்திலும் பழையது வேறொன்றில்லை, புதியதும் வேறொன்றில்லை. முன்னோரும் லட்சியத்தால் ஈடேறினார்கள், நாமும் லட்சியத்தால் ஈடேறுகின்றோம். லட்சியமே நம் பின்னோரையும் ஈடற்றும் வழியாய் அமையும் என்பதில் எட்டுணையும் ஐயமில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்ப இந்த பகுதிக்குள்ள என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லட்சியத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்றாங்க, லட்சியத்தினுடைய மேன்மையை சொல்றாங்க, லட்சியத்தினுடைய மாண்பை சொல்றாங்க, லட்சியத்தினுடைய சிறப்பு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. பாருங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. லட்சியத்துல
பழையது என்று வேறில்லை, புதியது என்று வேறில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது லட்சியத்துக்கு வந்து பழசு புதுசு அப்படின்லாம் இல்ல. இப்போ உதாரணமா ஒரு 50 வருஷத்துக்கு முதல்ல யாராவது ஒருத்தர் தன்னுடைய லட்சியமா நான் ஒரு டாக்டர் ஆகி இலவச மக்களுக்கு, இந்த ஏழை மக்களுக்கு இலவசமா நான் மருத்துவம் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி வைங்களேன். இப்ப இந்த மாதிரி டைம்ல இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இப்ப இது சொன்னது 50 வருஷங்களுக்கு முதல்ல, இப்ப இது இவருடைய லட்சியம், இப்ப இதை அவர் செஞ்சுக்கிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி வைப்போம். இப்போ 50 வருஷம் கடந்து இன்னைக்கு அதே லட்சியத்தை சொன்னாலும் அதை அப்படியே சமுதாயம் அக்செப்ட் பண்ணும். அது ஒரு மிக முக்கியமான உயர்ந்த லட்சியமா அடையாளப்படுத்தப்படும். காரணம் என்னன்னா, லட்சியத்துக்கு ஒருபோதுமே பழமையும் இல்ல புதுமையும் இல்ல. லட்சியம் என்பது எப்போதுமே புதுமையானதுதான், எப்போதுமே புத்துயிருப்பானதுதான் அப்படின்ற ஒரு விஷயத்த லட்சியத்தினுடைய சிறப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம உள்ளடக்கலாம். தென் அதே போல பாருங்க, முன்னோரும் லட்சியத்தால் ஈடேறினார்கள், நாமும் லட்சியத்தால் ஈடேறுகின்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றோம். இப்போ உதாரணமா பாத்தீங்க, உங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, உங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்க அப்படின்னும் போது உங்க கிரேட் முன்னு கிரேட்ல படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபீல்டுக்குள்ள இருந்திருப்பாங்க. காரணம் இன்னைக்கு நல்ல ஒரு ஃபீல்ட்ல இருப்பாங்க. காரணம் அவங்க வாழ்க்கையில லட்சியம் அப்படின்ற ஒண்ணு வச்சிருக்கிறதாலதான். தென் அதே போல உங்களுடைய லைஃப்லயா இருக்கலாம், தென் அதே போல நீங்க சந்திக்கின்ற மனிதர்கள்லயா இருக்கலாம், உங்களுடைய ஊர்கள்லயா இருக்கலாம், நீங்க சந்திக்கின்ற சமுதாயங்கள்லயா இருக்கலாம், நீங்க படிக்கின்ற பாடசாலைகள்லயா இருக்கலாம், உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம், தெரியாதவர்களாக இருக்கலாம், யாரா இருந்தாலுமே கூட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களோட முன்னோர்கள் அப்படின்னும் போது அவங்க லட்சியம் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஒரு தலை சிறந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. அவர்கள் அத்தனை பேருமே சாதனையாளர்களா அடையாளப்படுத்தப்படுவாங்க. அதுதான் லட்சியத்தினுடைய தனித்துவம். லட்சியம் என்ன செய்யும்னா ஒருத்தர சாதனையின் பக்கம் நகர்த்தும் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. லட்சியம் அப்படின்றது ஒருத்தர கரை சேர வைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது வாழ்க்கை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கடலாக இருக்குமாக இருந்தால் அதுல வந்து அந்த கப்பல் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதனுடைய திசை இருக்கு இல்லையா, அதை தான் சொல்றாங்க இங்க லட்சியம் அப்படின்றது. அப்ப நீங்க அந்த கரையை கடந்து போகணும் அப்படின்னா, இக்கரையில இருந்து அக்கறையை நீங்க கடந்து போகணும் அப்படின்னா உங்களுக்கு லட்சியம் அப்படின்ற ஒரு கப்பல் தேவை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்படின்ற ஒரு படகு தேவை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. ஓகே, அப்ப அதான் மிக முக்கியமான விஷயமா சொல்றாங்க. தென் அதே போல லட்சியமே நம் பின்னோரையும் ஈடேற்றும் வழியாயமையும் என்பதில் எழுத்துணை அளவும் ஐயமில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இடத்துல எட்டுணையும் அப்படின்னு சொல்லி இருக்கு. எட்டுணையும் அப்படின்றத நம்ம மொழி இலக்கணத்தின் அடிப்படையில பிரிப்போமாக இருந்தா எள் துணையும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது எள்ளளவு கூட ஐயம் இல்லை, எள்ளளவு கூட சந்தேகம் இல்லையா. என்ன சந்தேகம் இல்ல அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில லட்சியத்தை கடைபிடிப்போமாக இருந்தால் நம்ம சாதிக்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். தென் அதே போலதான் தமிழ்ல ஒரு அழகான ஒரு அடிகள் இருக்கு. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்றதுடைய நோக்கம் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வைங்களேன். அந்த குறிக்கோளை நோக்கி நீங்க தொடர்ந்து போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வைங்களேன். நீங்க சக்சஸ் ஆனாலும் ஃபெயிலியர் ஆனாலும் நீங்க உங்களுடைய அந்த தனித்துவம் இருக்கு இல்லையா, நீங்க போறீங்க இல்லையா, அதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அதுக்குரிய காரணம் என்னன்னா, அந்த லட்சியத்தை நோக்கி மனிதர்கள் பயணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. லட்சியத்தினுடைய மகிமை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதே விஷயம் தான் இங்கேயும் சொல்லப்படுது. ஓகே, அப்ப முதலாவது பந்தியில சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லட்சியத்தினுடைய முக்கியத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. லட்சியத்தினுடைய தனித்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. லட்சியத்தினுடைய சிறப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. லட்சியத்தினுடைய மேன்மைகள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது கிளியரா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பாப்போம் எனக்கு. Clear, sir. ஓகே Oh, sir. ஓகே ஓகே, அப்படியே நீங்க அடுத்த பகுதியை பாருங்க. லட்சியங்கள் பல்வேறு வகையின. அதாவது லட்சியம் அப்படின்றது ஒவ்வொருத்தர்ல இருந்து ஒவ்வொருத்தர் மாறுபடும். ஒவ்வொருத்தருடைய பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது ஒவ்வொருத்தர் இருந்து மாறுபடும். அவரவர் கற்கின்ற ஒழுக்கங்கள், அவரவருக்கு கற்பிக்கப்படுகின்ற ஒழுக்கங்கள், அதே போல அவர்கள் வாழ்கின்ற சூழல்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர்ல இருந்து ஒவ்வொருத்தர் இந்த லட்சியம் அப்படின்றது மாறுபடும். அதே போல அது பல்வகைப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அடுத்து பாருங்க, பல்வேறு இயல்பமைந்த லட்சியங்களை தத்தம் இயல்புக்கிணங்க கடைபிடித்தொழுகும் ஒழுக முயலும் தனி மனிதர் பலர் தம்முள் ஒன்று கூடிய கூட்டமே சமூக அமைப்புக்கு அஸ்திவாரம் ஆகின்றது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்ப இந்த பகுதியினூடாக என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு சமுதாயத்தினுடைய வெற்றி என்பது, ஒரு சமுதாயத்தினுடைய அஸ்திவாரம் என்பது, ஒரு சமுதாயத்தினுடைய கட்டமைப்புகளில் ஏற்படுற அசைவூட்டங்களை ஏற்படுத்துறது, ஒரு சமுதாயத்துல குடியிருக்கிற அப்படியே புறையோடி போயிருக்க அந்த சமூக பிரம்மைகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தகர்வுரை செய்யறது. அதே போல சோசியல் டிசீஸ் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அதே போல சோசியல் இன்இக்வாலிட்டி அப்படின்றது இருக்கு இல்லையா, இதெல்லாம் இல்லாமக்குற ஒரு மிகப்பெரிய வெப்பன் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரினுடைய லட்சியம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது லட்சியம் இல்லாத மனிதர்கள் ஒரு சமுதாயத்துல இருப்பாங்களா இருந்தா அது சமுதாய விருத்திய அப்படியே முழுமையா தடை செய்யும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதான் பாருங்க எப்படி சொல்றாங்கன்னு, சமுதாயத்தினுடைய அஸ்திவாரத்தை தான் லட்சியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அஸ்திவாரம் இல்லாம ஒரு கட்டடம் உருவாகுமா? உருவாகாது இல்ல. அப்ப இந்த இடத்துல சமுதாயத்தினுடைய அஸ்திவாரம்னு சொல்றது லட்சியங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. லட்சியம் உடையவர்கள் உள்ள சமுதாயங்கள் எல்லாமே
பல திறந்த சமுதாயங்களா இருக்க, பல சாதனையுடைய சமுதாயங்களா இருந்திருக்கு. எந்த சமுதாயம் லட்சியம் இல்லாம சும்மா அப்படியே வெள்ளந்தி மாதிரி, சும்மா அப்படியே அந்த நாடோடி மாதிரி வாழ்கின்ற சமுதாயமா இருந்தா அந்த சமுதாயம் அப்படியே அழிஞ்சு போன வரலாறுகள் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. அப்ப அதான் இந்த இடத்துல சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. சமூக அமைப்புக்கு அஸ்திவாரம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது லட்சியம் அப்படின்றது சமூக அமைப்புக்கு அஸ்திவாரம் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஓகே, அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து பாருங்க, சில சந்தர்ப்பத்துல உங்களுக்கு கேள்வி இப்படி வரலாம்: லட்சியம் சமூக அமைப்புக்கு அஸ்திவாரம் ஆகின்றது, இக்கூற்றை லட்சியமும் சமநோக்கும் என்ற கட்டுரை அடிப்படையாக கொண்டு நிறுவுக அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரலாம். அப்ப அதை நீங்க எப்படி எழுத போறீங்க? எப்படி எழுத போறீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க எழுதும் போது என்ன செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதாவது நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டு போறேன், இதெல்லாம் என்ன செய்யறது இல்ல, நீங்க சேர்த்து எழுதுறது இல்ல. உங்களுக்கு எழுத வேண்டிய விஷயம் என்னன்னா, கொடுக்கப்பட்ட கட்டுரை, அந்த கொடுக்கப்பட்ட கட்டுரை பகுதியில இருந்துதான் நீங்க ஆதாரங்களை காட்டி எழுதணும். அது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, தென் அதே போல அடுத்த பகுதியை பார்ப்போம். அப்ப சொல்றாங்க பாருங்க, வள்ளுவ பெருந்தகையாரும் தனி மனிதனை நிலைக்களனாக கொண்டே நல்லறங்களை வகுத்தோதிய மாண்பும் நாம் அறிந்து கொள்வதற்குரியதாகும். தனி மனிதனிடத்து லட்சியம் அமையாததாயின் லட்சியம் அமைந்தது ஒரு சமூகத்தை உலகில் உருவாக்குதல் சாலாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது வள்ளுவன் இருக்கா இல்லையா, இந்த வள்ளுவனினுடைய குரல்ல இருக்க 1333 குரல்களுமே எப்படி குரல்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லாமே தனி மனிதனை சீர்படுத்துறதா தான் இருக்கும். அதாவது தனி மனிதனை எதுக்காக பெரும் பெரும் அறிஞர்கள் சீர்படுத்துவாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய பிரதான புள்ளி யாருன்னா தனி மனிதன் அப்படின்றதுதான். ஒரு தனி மனிதனுக்குள்ள மாற்றம் ஏற்படுமாக இருந்தா, ஒரு தனி மனிதனுக்குள்ள லட்சியம் ஏற்படுமாக இருந்தா, ஒரு தனி மனிதன் சிந்தனையினூடாக பலப்படுவானாக இருந்தா, ஒரு தனி மனிதன் சிந்தனையினூடாக வளப்படுத்தப்படுவானாக இருந்தா, அவனினூடாக சமுதாயம் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகும். காரணம் என்னன்னா, தனி மனிதர்கள் ஆரம்பத்தில் எல்லாமே தனி மனிதனா தான் வாழ்ந்தான். அதுக்கப்புறம் என்ன செஞ்சான், தனி மனிதர்களாக மாறினான், குடும்பமாக மாறினான். அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் போகும்போது அந்த குடும்பங்கள்லாம் இணைஞ்சு அப்படியே குலங்களாக மாறுது. அந்த குலங்கள்லாம் அப்படி இணைஞ்சு கோத்திரங்களாக மாறுது. அந்த கோத்திரங்கள்லாம் இணைஞ்சு சமுதாயமாக மாறுது. அப்ப இந்த இடத்துல இந்த சங்கிலி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தனி மனிதன் அப்படின்றது. அப்போ சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா நம்ம யாருக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தணும், தனி மனிதனுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தணும். அப்ப எதான் சொல்றாரு இந்த இடத்துல, சமுதாயத்தினுடைய அஸ்திவாரம் அப்படின்னும் போது அது தனி மனிதன் கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். அந்த தனி மனிதன் எப்படிப்பட்டவனா இருக்கணும், லட்சியம் உடையவனா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்ப அதான் சொல்றாரு. இதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா வள்ளுவ பெருந்தகையினுடைய அந்த குரல்களை சொல்றாங்க இல்லையா. உதாரணமா பாத்தீங்கன்னா, வள்ளுவனினுடைய ஒரு மிக முக்கியமான குரல் என்னன்னா, நீங்க லட்சியத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில நான் பின்பற்ற ஒரு குரல் என்ன, இந்த இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு வள்ளுவன். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த துன்பத்தின் போது துன்பத்தை துன்பமாவே நம்ம நினைக்கல அப்படின்னு சொல்லி வைங்களேன், அந்த துன்பத்துக்கே நம்ம துன்பம் கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது துன்பத்தின் போது துன்பத்தை நீங்க துன்பமாவே எடுத்துக்கல அப்படின்னா அந்த துன்பத்துக்கே நீங்க துன்பம் கொடுத்தது போல அப்படின்னுவார். அப்போ இது ஒரு சக்சஸை நோக்கி போறவங்களுக்கு, வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை நோக்கி போறவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான வாய்ப்பு அமையும். அப்ப இதே போலதான் வள்ளுவனினுடைய குரல்கள் என்ன செய்யுதுன்னா, தனி மனிதனை சீர்படுத்துது, தனி மனிதனுக்குள்ள லட்சியங்களை வளர்க்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப அது 2வது பகுதியினூடாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சமுதாயத்தினுடைய அஸ்திவாரம் லட்சியங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சமுதாயத்தினுடைய அஸ்திவாரம் லட்சியங்கள் அப்படின்னு சொல்லப்படுறதுக்குரிய காரணங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதுக்குள்ள சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் கிளியரா அப்படின்னு சொல்லுங்க பாவம். ஓகே, கிளியர் இல்லையா? சரி, ஓகே. அப்ப அடுத்த பகுதி போவோம். இப்ப நான் ஒவ்வொரு பந்தியில என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறேன் இல்லையா, நீங்க பக்கத்துல புத்தகத்தை வச்சுக்கோங்க, கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஆன்சர் பண்றதுக்கு. ஓகே, திரும்ப படிக்கும் போது ஈஸியா இருக்கும் விளங்கிறதுக்கு. அதே போல அடுத்த பகுதியை பார்ப்போம். சமூகத்தில் உள்ள பலர் தத்தம் இயல்புகளுக்கேற்ற லட்சியங்களை கடைபிடித்து ஒழுகுவதாலோ கடைபிடித்துலக முயலுவதாலோ தான் உலகம் இனிமை தருகின்றது. லட்சியம் இல்லையேல் உலக இனிமை தராது. பண்பில்லாதவனுக்கு அவன் பெற்ற அறிவு துன்பமாம், ஈகை இல்லாதவனுக்கு அவன் பெற்ற செல்வமும் துன்பமாம். பிற நட்பெயர்களும் இவ்வாறே சமூகத்தை உருவாக்கி அதனை அழகு செய்து இன்ப பயன் காண செய்கின்ற லட்சியம் சமூகமாகிய உடலுக்கு உயிராக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றாரு. மனித வர்க்கத்தின் தேம்பாவணியும் லட்சியமே அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த இடத்துல தேம்பாவணி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தமிழ் இலக்கிய உலகத்துல தோன்றிய மிக முக்கியமான ஒரு காப்பியம் தான் நம்ம தேம்பாவணி அப்படின்னு சொல்லப்போம். அதாவது கிறிஸ்தவ மத மக்களினுடைய அந்த இயேசுநாதரினுடைய பிறப்பு, அவரினுடைய வளர்ப்பு, அவரினுடைய தனித்துவங்கள், அவருடைய மகிமைகள்லாம் சொல்லி வீரமாமுனிவர் அப்படின்ற ஒருத்தர் தேம்பாவணி அப்படின்ற ஒரு இலக்கியத்தை படைச்சாரு. இந்த இலக்கியம் தமிழுக்குள்ள இன்னைக்கும் தனித்துவமா பார்க்கப்படுறது. என்ன செய்யறாங்கன்னா, அந்த இலக்கியத்துக்கு ஒப்பாக ஒருத்தரினுடைய லட்சியம் அப்படின்றத சொல்றாரு. ஓகே, யாரு? ஓ, சொல்லுங்க. இந்த என்ன விஷயம்ல, ஒரு நிமிஷம் தாங்க மனஸ். புரியல, உங்க எல்லாத்துக்கும் வாய்ஸ் கிளியரா கேக்குதா சார்? ஓ சார். எல்லாத்துக்கும் ரைட். ஓகே, இந்த புரியல. இப்போ உங்களுக்கு இந்த ஜூம் லிங்க் உங்களுக்கு ஒரு 9:10 கால கட் ஆகும்.
வரேன். அப்போ 9:10 கட் ஆகினோன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா, நான் இன்னொரு லிங்க் கொண்டு நான் ரிஸ்லா கிட்ட குரூப்ல போட சொல்லி அனுப்பிக்கிறேன். அந்த லிங்க்ல ஜாயின் ஆகி மரா கிளாஸுக்கு போங்க பிள்ளைகள். நான் லீவ் ஆக போறேன். எனக்கு 9 மணிக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. நான் லீவ் ஆகிறேன். அந்த லிங்க்ல மரா ஜாயின் ஆகிக்கோங்க, சரியா? அதாவது எனக்கு லிங்க் அப்ப. அவங்களுக்கு அனுப்புறேன் மேடம், நான் இப்ப அனுப்பிடுறேன். ஓ ரைட் சரியா. ஓகே மேடம். ஓகே அப்ப இதுக்குள்ள சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சமுதாயத்துல பலர் தத்தம் இயல்புகளுக்கு ஏற்ப லட்சியங்களை கடைப்பிடித்தொழுக முயலுவதாலோ தான் உலகம் இனிமை தருகின்றது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது இந்த உலகம் இனிமை தரணும் அப்படின்னா எல்லாருமே லட்சியத்தை நோக்கி பயணிக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. பாருங்க, ஒரு அழகான ஒரு வசனம் சொல்லியிருக்காரு. பண்பில்லாதவனுக்கு அவன் பெற்ற அறிவு துன்பமாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது என்னதான் ஒருத்தன் BA ஸ்பெஷல் முடிச்சிருந்தாலும் கூட, என்னதான் ஒருத்தன் எம்எட் முடிச்சிருந்தாலும் கூட, என்னதான் ஒருத்தன் எம்ஃபில் முடிச்சிருந்தாலும் கூட, என்னதான் ஒருத்தன் PhD முடிச்சிருந்தாலும் கூட, என்னதான் ஒருத்தன் டாக்டரேட் முடிச்சிருந்தாலுமே கூட, எத்தனை டாக்டரேட் முடிச்சிருந்தாலுமே கூட அவனுக்கு பண்பு இல்லை அப்படின்னா, அவனுக்கு டிசிப்ளின் இல்லை அப்படின்னா, அவனுக்கு மனுஷத்தன்மை தெரியல அப்படின்னா, சக மனுஷனோட எப்படி பழகணும் அப்படின்னு சொல்லி தெரியலனா, சோசியல் ஆகாம இருந்தா இவன் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவன் எப்படிப்பட்டவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க, இவனுடைய அறிவு இருக்கு இல்லையா, இவனுடைய அறிவே இவனுக்கு மிகப்பெரிய துன்பமாகிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? உதாரணமா பாத்தீங்கன்னா, ஒரு சில பேராசிரியர்கள் இருக்காங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, படிச்சிருக்காங்க, சும்மா அப்படியே படிச்சிருக்காங்க. ஆனா அவங்களோட பண்பு அப்படின்றது இருக்கிறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த கல்வி அவர்களை வளர்க்கல. அவர்கள் கற்றதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காசு சம்பாதிக்கிறதுக்காக. கல்வியினுடைய நோக்கம் காசு சம்பாதிக்கிறதுக்கு இல்ல. அதை நீங்க முதல்ல கவனமா விளங்கணும். நான் ஆரம்பத்துல எல்லாம் காலங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த பிள்ளைகள்கிட்ட கேட்கும்போது படிச்சு என்னவாக போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நான் டாக்டர் ஆகி ஏழை எளிய மக்களுக்கு இலவசமா நான் என்ன செய்ய போறேன், மருத்துவம் பார்க்க போறேன் அப்படின்னு. ஒரு நல்ல ஒரு இன்ஜினியர் ஆகி யாரெல்லாம் வீடு இல்லாம இருக்காங்களோ அவங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன், இலவசமா வீடு கட்டி கொடுக்க போறேன் அப்படின்னுவான். நல்ல ஒரு லோயர் ஆகி நான் கிரைம்ஸை தடுக்க போறேன் அப்படின்னுவான். நல்ல ஒரு போலீஸ்மேன் ஆகி லோ அண்ட் ஆர்டரை காப்பாற்ற போறேன் அப்படின்னுவான். நல்ல ஒரு டீச்சர் ஆகி ஒரு நல்ல ஒரு பப்ளிக் சர்வீஸ் செய்ய போறேன் அப்படின்னுவான். ஆனா இது இன்னைக்கு இருக்கவே கேட்டு பாருங்களேன், எதுக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. நல்ல ஒரு வேலைக்கு போகணும், வீடு கட்டணும், காரு வாங்கணும், நல்ல ஒரு வருமானம் வரணும், கண்ணுக்கு குளிர்ச்சியா கணவன் மனைவி அமையணும், நான் என் வேலை வீடு சிம்பிளா செட்டில் ஆகணும். இதுதான் கல்வியினுடைய நோக்கம். சோ இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, அந்த கல்வி அப்படின்றது ஒரு சுயநலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இவருடைய லட்சியம் அப்படின்றது சுயநலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லட்சியம் அப்படின்றது சுயநலத்தை நோக்கி போகக்கூடாது, அது பல பேரை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதான் பாருங்க, பண்பில்லாதவனுக்கு பெற்ற அறிவு துன்பமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரெல்லாம் வாழ்க்கையில உயர்ந்த குறிக்கோள்கள் வச்சிருக்காங்களோ அவர்களுக்குள்ள இயல்பாகவே நல்ல நல்ல பண்புகள் வரும். யாரெல்லாம் வாழ்க்கையில குறிக்கோள்களை, லட்சியங்களை சம்பாத்தியத்துக்காக வைக்கிறாங்களோ இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர்களுடைய அறிவே கடைசியில துன்பமாகிரும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, பிற நட்பெயர்களுக்கும் இவ்வாறே சமூகத்தை உருவாக்கி அதனை அழகு செய்து இன்ப பயன் காண செய்கின்ற லட்சியம் சமூகமாகிய உடலுக்கு உயிராக அமைந்துள்ளது. பாருங்க, இந்த வரிகள் முக்கியமானது. சமூகமாகிய உடலுக்கு உயிராக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சில சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இப்படிதான் வரும் கேள்வி. எப்படி கேள்வி வரும் அப்படின்னா, சமூகமாகிய உடலுக்கு உயிராக லட்சியம் அமைந்துள்ளது, இக்கூற்றை நிறுவுக அப்படின்னு சொல்லி வந்தா நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, இந்த பகுதியில இருக்கு இல்லையா, இந்த பகுதியில இருக்க விஷயங்களை எழுத போறீங்க. ஓகே, அடுத்து பாருங்க, மனித வர்க்கத்தினுடைய தேம்பாவணியும் லட்சியமே அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. அப்ப இந்த பகுதியில் என்ன சொல்லப்படுது, லட்சியத்தினுடைய முக்கியத்துவம் சொல்லப்படுது. ஓகே, லட்சியத்தினுடைய தனித்துவம் சொல்லப்படுது, லட்சியத்தினுடைய மாண்புகள் சொல்லப்படுது, லட்சியத்தினுடைய சிறப்புகள் சொல்லப்படுது. அதே போல அடுத்த பகுதியை பார்ப்போம். இத்தகைய லட்சியங்களிலே நாம் சமநோக்கம் படைத்தவர்களாக வாழ்தல் வேண்டும். ஏனென்றால் எல்லா லட்சியங்களும் எல்லோரிடத்திலும் அமைவனவல்ல. லட்சியவாதிகள் தாமும் மீடேறி பிறரையும் மீடேற்றும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். லட்சியங்களுக்குள்ளே நாம் ஒருமைப்பாட்டினை காண வேண்டும். லட்சியவாதிகளுள்ளும் நாம் ஒருமைப்பாட்டினை காண வேண்டும். லட்சியவாதிகளும் நம்முன்னே ஒருமைத்தன்மை வாய்ந்தவர்கள். ஆதலினால் லட்சியங்களுக்குள்ளே இது நிறைந்தது அது குறைந்தது என உயர்வு தாழ்வு கற்பித்தல் ஆகாது. லட்சியவாதிகளுக்குள்ளும் அவர் சிறந்தவர் இவர் குறைந்தவர் என உயர்வு தாழ்வு கற்பித்தல் ஆகாது. இவ்வாறு உயர்வு தாழ்வு கற்பிப்போர் சமுதாயத்தினுடைய அடிப்படை அமைப்பினை நிலைகுலைய செய்கின்றவர் ஆவார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதுக்குள்ள என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லட்சியவாதிகள் அப்படின்னா யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது லட்சியம் அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இப்ப நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, அதாவது உங்களுடைய லட்சியம், இப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும் இல்லையா, நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சிலர் நான் லோயர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சிலர் நான் ஒரு ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சிலர் நான் ஒரு நல்ல ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சிலர் நான் நல்ல ஒரு பிசினஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சிலர் நல்ல ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சிலர் அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட லட்சியங்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம். இப்போ இந்த லட்சியம் இருக்கிறதில்ல இந்த இடத்துல விஷயம், அந்த லட்சியத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்றதுதான் விஷயம். இப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி காசுக்காக, புகழுக்காக,
பேருக்காக, பேரின் பின் பேருக்காக, ஏதோ ஒரு இடத்துக்காக, ஏதோ ஒரு சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக, பதவிக்காக. இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, யங்ஸ்டர்ஸுக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை பதவிக்கான போட்டி. அலைச்சல் பதவிக்கு. பல பதவிக்கு அவங்கள போட அடையிறத போல வேற யாருமே இல்ல. காரணம் என்னன்னா, ஒரு அந்தஸ்து தேவைப்படுது அவங்களுக்கு. அதான் பிரச்சனை. அந்த அந்தஸ்தை வச்சுக்கிட்டு பல அநியாயம் பண்றது. இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த லட்சியத்தை இவங்க பயன்படுத்துறதுக்குரிய காரணம் சுயநலமா பயன்படுத்த ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த இடத்துல சொல்றாங்க, லட்சியவாதிகள் அப்படின்றது யாரு? லட்சியம் அப்படின்னா என்ன அப்படின்றத பாருங்க, எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்களே. லட்சியவாதிகள் தாமும் ஈடேறி பிறரையும் ஈடேற்றும் தன்மை வாய்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. நீங்க வாழ்க்கையில ஒரு லட்சியம் வச்சிருக்கீங்கன்னா, அந்த லட்சியத்தை அடைஞ்சதுக்கு அதுக்கப்புறமா நீங்க என்ன செய்யணும்? அந்த லட்சியத்தை கொண்டு, அந்த இடத்தை கொண்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பல சேவைகள் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதுதான் நல்ல லட்சியவாதிகளினுடைய பண்பும் கூட, நல்ல லட்சியங்களினுடைய பண்பும் கூட அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா, உங்களுடைய பிரதேசமா இருக்கட்டும், அடிப்படை வளங்கள் கூட பூர்த்தி செய்யப்படாத ஒரு பிரதேசமா இருக்கலாம். ஸ்கூல் போக வசதி இல்லாம, டியூஷன் போக வசதி இல்லாம, டியூஷனுக்கு ஃபீஸ் கட்ட வசதி இல்லாம, அதே போல தொழில் வாய்ப்புகளுக்கு வசதி இல்லாம படாத பாடுபட்டுக்கிட்டு இருப்போம். இப்ப இந்த இடத்துல நீங்க படிச்சு நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்களா இருந்தா, உங்களுடைய கல்வியில அர்த்தம் இல்ல, உங்களுடைய லட்சியத்தை அர்த்தம் இல்ல. இப்ப நீங்க இருக்க இடத்துல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குல்ல, அவ்வளவு ரிசோர்ஸ் இல்லாம இருக்குல்ல, இந்த இடத்துல நீங்க ஒரு ரிசோர்ஸா மாறி அந்த இடத்த நீங்க வளப்படுத்தணும். பொருளாதார வாய்ப்புகளை உங்களால ஏற்படுத்தி கொடுக்கலாம், பல மாணவர்களை உருவாக்கி விடலாம். எந்த சமுதாயத்துக்குள்ள வளங்கள் இல்லையோ அந்த சமுதாயத்துல கல்விமான்களை அப்படி உருவாக்கி விடுங்க, லட்சியவாதிகளை அப்படி உருவாக்கி விடுங்க. லட்சியவாதிகளையும் கல்விமான்களையும் நீங்க உருவாக்கி விட்டீங்களா இருந்தா, இயல்பாக அந்த சமுதாயத்துக்குள்ள சிந்தனைகள் உருவாகும், யதார்த்த கண்ணோட்டங்கள் உருவாகும். இதுவே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு ரிசோர்ஸ் கொடுக்காம இருக்கிற சந்தர்ப்பத்துல நம்மளே ரிசோர்ஸா மாறிடலாம். அந்த சமுதாயம் எல்லா வழியிலையுமே வளமுடைய ஒரு சமுதாயமா மாறும். இதான் நான் எங்க போனாலும் பிள்ளைகளுக்கு சொல்றது, படிச்சு கொடுக்கும் போது பிள்ளைகளுக்கு சொல்றதுதான். உங்களுடைய சமுதாயத்துல வளம் இல்லையா, நீங்க ஒரு வளமா மாறி, இருக்க வளத்தை பயன்படுத்தி வளமா மாறி நீங்க என்ன செய்யுங்க? சமுதாயத்தை வளப்படுத்துங்க, கல்வியை உருவாக்குங்க. கல்வியினூடாக மாணவர்களை உருவாக்குவீங்களா இருந்தா, லட்சியங்களின் வழியில நீங்க மாணவர்களை உருவாக்குவீங்களா இருந்தா, அந்த சமுதாயம் வளர்றதுக்கு அது ஒரு மிக முக்கியமான காரணமாக அமையும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அப்ப அதான் இந்த இடத்துல சொல்றாங்க பாருங்க, லட்சியவாதிகள் அப்படின்றது தாமும் வளர்ந்து பிறரையும் வளர்ப்பவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதே போல அடுத்து பாருங்க, லட்சியவாதிக்குள்ள நம்ம எந்த விதமான ஒரு காரணத்துக்குமே ஒருமைப்பாடு காணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. சரியா? இப்ப பாத்தீங்கன்னா, சிலரினுடைய லட்சியங்கள் உயர்ந்த லட்சியமா இருக்கும், சிலரினுடைய லட்சியங்கள் ஒரு சாதாரணமான லட்சியங்களா இருக்கும், சிலரினுடைய லட்சியங்கள் ஒரு சம அளவான லட்சியங்கள் இருக்கும். இப்போ உதாரணமா, என்னுடைய நண்பரினுடைய லட்சியம் அப்படின்றது ஒண்ணு அப்படின்னா, அவர் சாதாரணமா ஒரு டிஎஸ் ஆபீஸ்ல ஒரு டிஓவா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி வைங்க. அது ஒரு மிகப்பெரிய பதவி. பட் இருந்தாலுமே கூட சும்மா ஒரு சாதாரண சும்மா பொசிஷன் அப்படின்னு சொல்லி வைப்போமே. இப்ப அதே போல டீச்சரா ஒர்க் பண்ண நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி வைங்களேன். இப்ப இந்த இடத்துல என்னுடைய நோக்கம் என்னன்னா, நான் ஒரு எலெக்ஷன் கமிஷனர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் எலெக்ஷன் கமிஷனர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்றதுக்காக டீச்சராக நினைக்கிற என்னுடைய நண்பனை நான் தாழ்த்தி கதைக்க முடியாது. ஓகே, இததான் சொல்றாங்க, அவரவரினுடைய லட்சியம் அப்படின்றது அவரவருக்கு பெருசு. அப்ப லட்சியங்கள் அப்படின்னும் போது லட்சியத்துல ஒருமைப்பாடு காணணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. இதான் சொல்றாரு, சமநோக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது லட்சியத்துல சமத்துவம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. சம நோக்கு, சமமாக நோக்க வேண்டும் அப்படின்றதால அதுக்கு சமநோக்கு என்று பேர். அதாவது லட்சியங்களை சமமாக நோக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஓகே, அடுத்த பகுதியை பாருங்க. நாம் இலக்கியங்களை படிக்கிறோம், அங்கே என்ன காண்கிறோம்? லட்சியங்களை காண்கிறோம். லட்சியங்களை கடைபிடித்தொழுகிய லட்சியவாதிகளை காண்கிறோம். எதிர்மறை முகத்தால் லட்சிய வாழ்வினை உயிர் பெறச் செய்த ஏனையோரையும் காண்கிறோம். நிறைவுடைய கதாபாத்திரங்களும் குறைவுடைய கதாபாத்திரங்களும் நம்மை லட்சியம் என்கின்ற குறிக்கோளை நோக்கி செலுத்துவதை நாம் இலக்கியங்களின் வாயிலாக உணர்ந்து கொள்கின்றோம். இந்த உணர்ச்சி நம்மிடையே பிறவாத போது நாம் இலக்கியம் கொண்டு இடர்படுவோமே அன்றி இன்பங்கள் காண்பதில்லை. இலக்கிய திறவுகோலை நாம் பெறுதல் வேண்டும், பெற்றால் இன்பம் காண்போம். அப்ப இதுல சொல்றாங்க, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய லட்சியம் மிகப்பெரிய லட்சியமாக அமையணுமாக இருந்தா நீங்க நல்ல நல்ல இலக்கியங்களை படிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குறிப்பா தமிழ் இலக்கியங்கள். தமிழ்ல இருக்க இலக்கியங்கள் பாத்தீங்கன்னா இயல்பாகவே உங்களுக்குள்ள ஒரு லட்சியம் அப்படின்றத உருவாக்கி விடும் அப்படின்றது என்னுடைய பார்வை. அதாவது சமுதாய கட்டமைப்புகளில் ஏற்படுகின்ற அசைவூட்டங்களை, மாறுபட்ட பரிணாமங்களை, சமுதாயத்துக்குள்ள ஏற்படுற நுண்ணுணர்வுகளை, தனி மனிதருக்குள்ள ஏற்படுகின்ற உணர்வு ரீதியிலான சிக்கல்களை, அவருடைய வாழ்வியல் வழிகளை, வாழ்க்கையினுடைய நெருக்குவாரங்கள் சிக்கி தவிக்கின்ற மனித ஆத்மாக்களை, அவர்களுக்குள்ள இருக்கின்ற அந்த ஊமை காயங்களினுடைய எதிரொலிகளை என்ன செய்யும்னா இலக்கியம் உங்களுக்குள்ள கேட்க வைக்கும். அப்ப இலக்கியம் அப்படியே உங்களுக்கு சமுதாயத்தை காட்டும். அதனூடாக நீங்க என்ன செய்யலாம்? இயல்பாக உங்களுடைய குறிக்கோள் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த குறிக்கோளாக மாறும், உயர்ந்த லட்சியமாக மாறும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. இப்ப ஒவ்வொரு இலக்கியமே நமக்கு தான் சொல்லுது. சிலப்பதிகாரத்துல 3 மிக முக்கியமான உயர்ந்த லட்சியங்கள் சொல்லுது. ஊழ்வினை பயன் உறுத்தியே தீரும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. நீங்க யாருக்காவது ஒரு கெட்டை செஞ்சீங்கன்னு வைங்களே, நீங்க இறக்குறதுக்கு முதல்ல அந்த கெட்டது உங்களை சுத்தி அடிச்சுட்டு தான் இருக்கும். அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுது. அதே போல
உரைசார் பத்தினியே உயர்ந்தோர் போற்றுவர் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றது. அதாவது இந்த பத்தினி பெண்கள் மீது எந்த விதமான ஒரு காரணத்துக்குமே நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா இந்த தேவையற்ற பழிகளை திணிக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. அப்படி திணிச்சா என்ன நடக்கும்னா அந்த பெண்ணே ஒரு கட்டத்துக்கு மேல அது வந்து ஒட்டுமொத்தமா அந்த பழியினுடைய அழிவாக மாறிடுவா அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. எனவே போல அதுல சொல்லப்படுற இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அறம் பிழைத்தவனுக்கு அறமே கூற்றுவன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதாவது தர்மத்திலிருந்து நீங்க பிழைக்கிறீங்களா இருந்தா அந்த தர்மமே உங்களை வந்து கொன்றும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது கூற்றுவன் அதுவே உங்களுக்கு யமனா மாறிடும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அதே போல அந்த பக்கம் பாருங்க ராமாயணத்தை பாத்தீங்கன்னா ராமாயணத்துல வர்ற ஒவ்வொரு கதாபாத்திரமே நமக்கு ஒவ்வொரு பாடங்களை சொல்லுது. ராமன் அப்படின்னும் போது தந்தையினுடைய வாக்கு மீறாதவன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது, வாக்கு மீறாமை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதே போல தசரதன் அந்த இடத்துல சத்தியத்தை மீறக்கூடாது அப்படின்றதுடைய உதாரணம். அதே போல அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கோசலை ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை மீது எப்படி எல்லாம் இரக்கம் வச்சிருக்கணும் அப்படின்றதுடைய அடையாளம். அதே போல லக்குமணன் அப்படின்றத பாருங்க, ராமனுக்கும் லக்குமணனுக்கும் இடையில ஒரு சகோதர பாசம் எப்படிப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. அதே போல பரதன் அப்படின்ற ஒருத்தன், பரதன் என்ன செஞ்சானா தனக்கு வந்து நாடு கிடைச்சிருந்தாலுமே கூட அவன் நினைச்சிருந்தா ஆட்சி செஞ்சிருக்கலாம். இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாதாரணமா யங்ஸ்டர்ஸ்க்கு மிகப்பெரிய பிரச்சனை பதவி ஆசை. பதவி ஆசைனா ஆசை, பதவி அப்படி ஒரு ஆசை, பதவி வந்து பேராசையா உருவெடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப இப்படி இருக்கும்போது பரதன் எப்படிப்பட்டவனா தனக்கு கிடைச்ச நாட்டுடைய ஆட்சி, அதாவது ஜனாதிபதி அப்படின்ற ஆட்சி, மன்னன் அப்படின்ற ஆட்சி, இந்த பதவியை என்ன செய்யறான் அப்படின்னா அண்ணன் ஒருத்தன் இருக்க தம்பி ஒருத்தன் ஆட்சி செய்யறதா அப்படின்னு சொல்லி அண்ணனை தேடி போறான் கானகத்துக்கு. அதுக்கப்புறமா என்ன செய்யறான், அண்ணன் வர முடியாதுன்னு அது தந்தை கொடுத்த வாக்கு நிறைவேற்றுறதுக்காக தான் கானகம் வந்ததாக ராமன் சொல்றான். இப்ப இந்த இடத்துல அண்ணனினுடைய அந்த திருவடிகளை எடுத்துக்கிட்டு வந்து, அதாவது செருப்பை எடுத்துக்கிட்டு வந்து அரியாசனத்துல வச்சு ஆட்சி புரிறான் பரதம். ஓகே, இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ஒவ்வொரு நெகட்டிவ் கதாபாத்திரங்களும் நமக்கு உணர்த்துறதுதான். ராவணனை பாருங்க, என்னதான் பக்தியா இருந்தாலுமே கூட பக்தி ஒரு கட்டத்துக்கு மேல முத்துகின்ற போது, அந்த ஒரு கட்டத்துக்கு மேல தான் அப்படின்ற ஒரு தற்பெருமையும் கருவமும் வருகின்ற போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுவே ஒருத்தனுக்கு மிகப்பெரிய அழிவா மாறும். அப்படின்றதுக்கு நல்ல ஒரு உதாரணம் ராவணன். மண்டோதரி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இருக்கு. அது நமக்கு என்ன சொல்லுது, மண்டோதரி என்ற கதாபாத்திரம் நமக்கு சொல்றது பெண்கள் பேச வேண்டிய இடத்துல பேசணும், பெண்ணினுடைய உரிமை மறுக்கப்படும் போது கேட்கணும், அவருடைய சுதந்திரம் மறுக்கப்படும் போது அவ எதிர்த்து நிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றது மண்டோதரி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம். அப்போ ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ஒவ்வொரு இலக்கியமும் நமக்கு எதை சொல்லுதுன்னா லட்சியங்களை போதிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. சரிதானே? இது வரைக்கும் கிளியரா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பாபு. ஓகே, கிளியர் இல்லையா? ஓகே, அப்படியே தொடர்ந்து போவோம். இங்கே சிலப்பதிகாரத்தில் ஒரு சிறந்த காட்சி நமது அகக்கண்ணுக்கு தோன்றுகிறது. சேர நாட்டிலே பேரியாற்றங்கரையின் இனிய அடைமணற்பரப்பின் மீது சேரன் செங்குட்டுவன் தன் அன்புக்குரிய தேவி வேண்மாளுடன் வீற்றிருக்கின்றார். இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனாரும் பக்கத்திலே உடனிருக்கிறார்கள். கண்ணகி தேவி விண்ணகம் புகுந்த செய்தியினையும் பாண்டிமாதேவி உயிர் துறந்த செய்தியினையும் செங்குட்டுவன் கேள்வியுற்றதும் சிந்தனையில் ஆழ்கிறான். பின்னர் தன் தேவியை நோக்கி ஈதொன்றை வினவினான். அதாவது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல ஒரு காட்சியை சொல்றாங்க. அடுத்து பாருங்க, உயிருடன் சென்ற ஒரு மகள் தன்னினும் செயிருடன் வந்த சேயிலை தன்னினும் தன்னுதல் வியக்கும் நலத்தோர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதாவது நீங்க சிலப்பதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னன் இருந்தான். இந்த நெடுஞ்செழியன் அப்படின்றவன் அதாவது இந்த கண்ணகியினுடைய கணவன் கோவலனுக்கு என்ன செஞ்சானா ஒரு தவறான ஒரு தீர்ப்பை வழங்கிட்டான். இப்ப இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தான் தவறான தீர்ப்பு வழங்கிட்டேன் அப்படின்றத கண்ணகி வந்து உறுதிப்படுத்துறான். அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா தான் தவறான தீர்ப்பு வழங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நெடுஞ்செழியன் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவன் வந்து அப்படியே உயிர் துறந்து போறான். அதாவது நெடுஞ்செழியன் வந்து உயிர் துறந்து போறான். அட் த சேம் டைம்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவன் உயிர் துறந்ததை கண்டு நெடுஞ்செழியனுடைய மனைவி என்ன செய்யறா, அவளும் உயிர் துறந்து போறான். இப்ப இந்த டைம்ல அதே போல மறுபக்கம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கோவலனுடைய அந்த கோவலன் தவறு செய்யல அப்படின்னு சொல்லி நிரூபிச்சா இல்லையா கண்ணகி, இப்ப இவளும் தனித்துவமானவள். அதே போல கணவன் உயிர் நீத்ததுக்கு அப்புறமா கணவன் மீது கொண்ட அன்பினுடைய வெளிப்பாட்டால் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது அவன் வந்து இறந்து போறான். சரியா? இப்ப இதனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப இவங்க ரெண்டு பேருமே சிறந்தவர்கள். இப்ப இந்த இடத்துல என்ன வாதம் வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கணவனுக்காக உயிர் நீத்த பாண்டிமாதேவி சிறந்தவளா, இல்ல கணவனினுடைய அந்த அநியாயமான மரணம் இருக்கு இல்லையா அந்த மரணத்தை தட்டி கேட்ட கண்ணகி சிறந்தவளா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது.